ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டே 57 அப்புறம் டே 58, அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை என்னென்ன நடந்ததுன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. இட்ஸ் மீ யுவர் பப்ளு. வெல்கம் டு பப்ளு பைட்ஸ் சேனல். நாத்திகாமா அதுமா சிவகுமாரை போட்டு தள்ளிட்டு எல்லாரும் சந்தோஷமா தூங்கும் போது எனக்கு ஒன்று வெயில் எரியுது பாருங்க. இது இன்னைக்கு மட்டுமே இல்லை, வாரம் வெயிட்டெல்லாம் இருக்குது. அது எப்படி ஒரு ஹவுஸ்மேட்டு நல்லா பழகுவீங்க, வெளில போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணாம மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷாக டான்ஸ் ஆடுறீங்களடா. சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பாருங்க திங்கக்கிழமை. ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல மஞ்சரியை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்குது. எல்லாரும் போட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. மஞ்சரியை மாத்தி மாத்தி பேசுறாங்க, பொய் சொல்றாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி ஐயாவே காண்டாயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன் மஞ்சரி மேல. சரி, திங்கள் கிழமை அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஒரு சில டாஸ்க்கு. இந்த டபுள் நாமினேஷன் பண்ணணும் ஒருத்தர், அதுக்கப்புறம் கேப்டன்சி, கேப்டன் ஆனவர் கொஞ்சம் ஆத்துவார், இது எல்லாத்தையும் காதில் வாங்கணும், இதை மாதிரிலாம் நடக்கும். முதல்ல கேப்டன்சி டாஸ்க்கு பார்த்துடலாம். கேப்டன்சி டாஸ்க் யார் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மரோ அவங்க தான் கேப்டனுக்கு போட்டி போடுறதுக்கு தகுதியான ஆள். அந்த வரிசையில் ஜெஃப்ரி மற்றும் சாச்சனா இன்னைக்கு இந்த கேப்டன்சி டாஸ்க்கு விளையாட போகிறாங்க. ஏன்னா போன வாரம் அவங்க தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸு. அது என்னடா டாஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளாஸ்மா டிவி இருக்கு இல்லையா, அதில் காரில் இருக்க மாதிரி ஒரு நம்பர் போர்டு போட்டிருப்பாங்க, பிபி நம்பர் போர்டு. அந்த நம்பர் போர்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 60 நம்பர் போர்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் இருக்கும். டிவியில் பார்த்துட்டு யார் கரெக்டான நம்பர் எடுத்துகிட்டு வராங்களோ அவர்களே இந்த வாரத்துடைய கேப்டன். ஜெஃப்ரியும் சரி சாச்சனாவும் சரி நல்லா மூளை பவரை யூஸ் பண்ணி கரெக்டாக விளையாடினாங்க. ஆனால் ஃபைனலாக வெற்றி பெற்றது ஜெஃப்ரி. ஜாக்லின் ஜெஃப்ரியை நீ ஏன்டா சாச்சனாக்கு விட்டு கொடுக்கலன்னு கேட்க, ஜெஃப்ரி நேற்று என்கிட்ட நைட்டு சௌந்தர்யா ஒரு மாதிரி பேசி என்னை ட்ரிப்பாக்கி விட்டுட்டா, அதனால தான் நான் விட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்ல, ஜெஃப்ரி கேப்டன் ஆனது இந்த வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். சிறுவண்டு என்னெல்லாம் வேலை பண்ணும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் என்ன, கேப்டன் ஆயாச்சு. ஜெஃப்ரிக்கு போன வாரத்துடைய கேப்டனான தீபக்கு அந்த கிங் க்ரௌனை எடுத்து அழகு பார்க்குறாரு தலையில் போட்டு. அப்புறம் என்ன, நம்ம தலைவர் ஜெஃப்ரி கிச்சன் டீம் ஒரு பக்கம், அப்புறம் பாத்ரூம் டீம் ஒரு பக்கம், வெசல் வாஷிங் டீம் ஒரு பக்கம்னு எல்லாருக்கும் ஒரு பக்கமாக அழகாக பிரித்து கொடுத்துட்டாரு. இப்போது பிக் பாஸ் சொல்கிறா போல ஜெஃப்ரிக்கு ஒரு அசிஸ்டண்ட் கண்டிப்பாக இருக்கணும் கேப்டனுக்கு இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி. கேப்டனுடைய அசிஸ்டண்ட் யார் என்னென்றால் சாச்சனா. மூஞ்செல்லாம் மாறிச்சு சாச்சனாக்கு. அதாவது ஏன்னா சாச்சனாவும் இந்த இடத்துல கேப்டனுக்காக தான் விளையாட போயிருக்காங்க. பட் ஆனாலும் வெற்றி தோல்வின்றது சகஜம்தான். தோத்துட்டாங்க. தோத்த உடனே கேப்டனுக்கே அசிஸ்டண்ட்டாக வரணும் போது அது எல்லாருக்கும் ஒரு கில்ட்டு இருக்கும். அந்த கில்ட்டு தான் சாச்சனாக்கும் இருந்தது. பட் என்னையோ அசிஸ்டன்ட் கேப்டன், இதில் ஜெஃப்ரி வேற, நீ அசிஸ்டண்ட்டாக இருக்க, நீ இதெல்லாம் பார்த்துக்கணும் அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொன்னார். எங்கே போய் முடிய போதும். சொன்ன மாதிரி நாமினேஷன், இந்த வாரத்துடைய நாமினேஷனில் ஜெஃப்ரி மட்டும் கிடையாது, ஏன்னா அவர் கேப்டன் ஆகிட்டாரு. மிச்சவங்க எல்லாருமே நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு மூஞ்சால் வச்ச மாதிரி நாமினேட் பண்ணணுங்க. இதுதான் மேட்ரு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ரயான் ராணவை பண்ணுறாருன்னா ரயான் அங்கேருந்து ராணவை நாமினேட் பண்ணும்போது ராணவு ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கணும். வேறு லெவலில் வச்சாங்க. அதிக அடி கும்மாங்குத்து எல்லாரும் சேர்ந்து குத்துனது யாருக்கு? மஞ்சரிக்கு. மஞ்சரியை வச்சு செஞ்சு விட்டாங்க. செம்ம கும்மாங்குத்து மஞ்சரிக்கு. பாவம் மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, ஒரு பொரியல் மாதிரி பொரிஞ்சிருச்சு மூஞ்செல்லாம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதாவது நம்ம வாயால் சொல்லி யாராவது இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும். மஞ்சரி இந்த வீட்டை விட்டு இந்த வாரம் போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அதை கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த நாமினேஷன் அடிப்படையில் பவித்ராவை முத்து நாமினேட் பண்ணுறாரு. அதாவது கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ணோன்னே பின்னாடி பேசிப்பாங்க இல்லையா. அப்போ பவித்ரா கேட்குறாங்க, முத்து ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறாரு. நீ எல்லா இடத்துலையும் பேசுகிற, ஸ்ட்ராங்காக இருக்க, ஆனால் ஸ்ட்ராங்காக பேச மாட்டேங்கிற, நீ இன்னும் போல்டாக வரணும், மூஞ்சிக்கு நேராக பேசுறது உனக்கு ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் முத்து பவித்ராவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நடுவில் யாரோ ஆஃப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. பவித்ராவோட க்யூட் ரியாக்ஷன் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கோவப்பட்டாலும் க்யூட்டாக தான் இருக்காங்க, யாராவது ஏதாவது அட்வைஸ் சொல்லும் போது கேட்கும் போதும் க்யூட்டாக தான் இருக்காங்க. க்யூட் பவித்ரா. திங்கக்கிழமை இல்லையா, கடைசியில் ப்ரொவிஷனுக்கு ஒரு டாஸ்க் வைப்பாங்க, ஷாப்பிங் டாஸ்க். செம்ம ஃபன்னான ஒரு டாஸ்க்கு. என்னன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் ஒவ்வொருத்தராக ஹெட்ஃபோன் மாட்டிக்கணும்.
அந்த ஹெட்ஃபோனில் ஒரு பாட்டு ப்ளே ஆகும். அந்த பாட்டை எந்த நபர் ஹெட்ஃபோன் மாட்டியிருக்காரோ அவர் நடனம் ஆடணும். ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, மிச்ச கண்டஸ்டன்ட் அத்தனை பேரும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ஒரு கண்டுபிடிப்புக்கும் 500 பாயிண்ட்டு. செம்ம ஃபன்னாக இருந்தது. அதுலேயே நம்ம ரஞ்சித் ஐயாலாம் வந்துட்டு அந்த ரோபோ சாங்குக்கு ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணாரு பாருங்க, இரும்பிலே இதயம் முளைத்ததுன்ற சாங்குக்கு. செம்ம ஃபன்னுங்க, வேற லெவலு. ஸோ ஃபைனலாக அப்படி இப்படின்னு ஒரு 6000 6500 வந்துட்டு சம்பாதிச்சிட்டாங்க. பாதி பேர் கரெக்டாக சொல்லியும் பாதி பேர் தப்பாக சொல்லியும். அப்புறம் என்ன, ஷாப்பிங் டைம் தான். அந்த பிளாஸ்மா டிவி பார்க்குறாங்க, என்னென்ன வேணும் லிஸ்ட்டு போடுறாங்க. விஜய் விஷாலும் தர்ஷிகாவும் ஷாப்பிங் செய்கிறாங்க. ஃபைனலாக மஞ்சரியும் அருணும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஏன்னா 2 பேருமே வந்துட்டு கார்டன் ஏரியாவில் ரொம்ப பொறுமையாக பேசிக்கிறாங்க. அருண் கூட மஞ்சரி கிட்ட நீங்கள் இவ்வளோ தன்மையாலாம் பேசினீங்கன்னா நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் மஞ்சரி கேரக்டர் தான் நமக்கு தெரியுமே, நைட்டு நல்லா பேசுவாங்க, மறுநாள் காலையில் வச்சு செய்வாங்க. எங்கடா பிரச்சனை கிடைக்கும், எங்கடா மூக்கு சொருவலான்ட்டு அப்படி தான் வந்துட்டு மஞ்சரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்படி மஞ்சரியும் அருணும் மாற்றி மாற்றி அன்பை பரிமாறிக்கும் போது, வெஞ்சன்ஸோட அன்பை பரிமாறிக்கும் போது இந்த வீடியோ முடியுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் டே 58, அதாவது செவ்வாய்க்கிழமை. போன வாரம் அருண் கிச்சன் டீமில் இருந்தார் இல்லையா, இந்த வாரம் விஜய் விஷால் தர்ஷிகா கூடிய குழுக்கள்லாம் கிச்சன் டீமில் இருக்காங்க. இதில் அருண் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தார் விஜய் விஷாலை. ஏன்னா போன வாரம் அவங்களாம் கலாய்ச்சாங்கல்ல, அதனால ஊடால இந்த நடுவில் வந்து ஒரு கொசு தொலை தாங்க முடியலன்ற மாதிரி இந்த சௌந்தர்யா ஒன்று பண்ணின்னு இருக்காங்க. ஒரு எரிச்சல் ஒன்று உண்டாகுதுங்க. அதாவது இதுக்கு முந்தைய எபிசோட்லலாம் சௌந்தர்யா பண்ணுறது ரொம்ப கடுப்பாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இந்த மார்க்கிங் டிஸ்மிசிவ் இந்த வார்த்தைகள் எல்லாமே சௌந்தர்யாவுக்கு தான் பொருந்தும். நடுவில் ஒன்று பண்ணுறது வந்து எல்லாருக்குமே இரிட்டேஷன் ஆகும். ஏன்னா பார்க்குற நமக்கு ஆகுது இல்லை, அப்போ நேர்லேயே அந்த கொடூரமான கேள்வி மூஞ்சை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆகுமா ஆகாதா? ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்க மூஞ்சி கேள்வி மாதிரி இருக்குதான் எனக்கு தோணிச்சு. பாவங்க அந்த வீட்டில் இருக்கவங்களாம் கொடுமையை தாங்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க தினமும். சரி, பிக் பாஸ் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டாரு. யார் வேலை செய்கிறாங்க, யார் வேலை செய்யலை, யாரெல்லாம் வேலை செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்ற பர்சனெல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு நாமினேட் பண்ணுங்க, கரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு. எல்லாரும் மனசுக்குள்ளே இருக்கிற அந்தந்த கேரக்டர்ஸை வெளியே கொட்டி தீர்த்துடுறாங்க. இது முடிஞ்ச உடனே இப்போ சத்யாவும் தர்ஷிகாவும் ஒரு விஷயம் பேசிக்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கே தோணுச்சு. இந்த ரயான் இருக்கார் இல்லையா, கியூட்டஸ்ட் பாய் ஆஃப் த எவர் ஆஃப் தி பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ல, அந்த ரயான் வந்து ஜாக்லினோட சௌந்தர்யாவோட ஷெல்லுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எஸ் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ரயான் வந்து ஜாக்லினோ இல்லை சௌந்தர்யாவோ இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளே கிடையாது. ஆக்சுவலாக தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேர் செல்லேருந்து இவர் வெளில வந்துட்டாருன்னா நல்லா கேம் ஆடுவார்னு. ஆனால் 2 பேர் விட்டு வெளில வந்தாருன்னா இவர் எப்போயே வெளில போயிருப்பார், இவரோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் இவரோட பிஹேவியருக்கும். இப்போதான் சூடு பிடிக்குது. வீக்லி டாஸ்க் ஒன்று பண்ணோம்ல, லிவிங் ஏரியாவில் 1லேருந்து 8 வரைக்கும் வரிசைப்படுத்தணும். யார் யாரெல்லாம் இந்த வீட்டில் பிரச்சனை பண்ணாதவர், என்ன நடந்தாலும் அன்பை மட்டுமே காட்டக்கூடிய நபர், அன்பின் மறு உருவமாக இருக்கக்கூடிய நபர், இதை மாதிரி 1லேருந்து 8 வரைக்கும் வரிசைப்படுத்தி ரேங்கிங் படுத்தி நிற்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நாமினேட் பண்ணுறவங்க வந்து ரஞ்சித் தான் அன்பின் மறு உருவம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாம் கையை தூக்கிட்டாங்கன்னா அவர் தான் நம்பர் 1வது இடம். அந்த மாதிரி எல்லாரும் எல்லாரையுமே ரேங்கிங் பண்ணுறாங்க. இதில் அன்ஷிதாக்கு என்ன பேய் பிடிச்சிச்சான்னு தெரில, மஞ்சரியை போட்டு சர்க்காஸ்டிக்காக வச்சு செஞ்சாங்க. இதில் மஞ்சரியே சொல்கிறாங்க, நீங்கள் சர்க்காஸ்டிக்காக பேசாதீங்க, நீங்கள் பேசுறது கூட தப்பு இல்லை, ஆனால் பக்கத்தில் இந்த சௌந்தர்யா வந்து ஒன்று பண்ணுது பார்த்தீங்களா சிரிக்கிறன்ற பேரில், இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரே எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு எரிச்சலாக தான் இருந்தது பிகாஸ் ஆஃப் சௌந்தர்யா பிஹேவியர். இப்போது அந்த 1லேருந்து 8 வரைக்கும் வரிசைப்படுத்தினாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஒரு கிரீடம் ஸ்டோர் ரூம்லேருந்து வருது 8 பேருக்குமே. அதாவது ஒரு ஏஞ்சல்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த தலையில் கிரீடம். இது முடிஞ்ச உடனே கோவா கேங்னு ஒரு கேங் இருக்கு இல்லையா, அவங்க சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. யார், ஜாக்லினு, அருண், அப்புறம் ரஞ்சித்து, அப்புறம் ரயான், இவங்க எல்லாம் ஒரு கோவா கேங்கு. இந்த கோவா கேங்லாம் சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாலும் நம்ம கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் பண்ணாலும் நம்மளை விட்டு கொடுத்துடக்கூடாது, அன்பு மட்டுமே முக்கியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது வீக்லி டாஸ்க் வரப்போகுது, டெவில்ஸ் வெர்சஸ் ஏஞ்சல்ஸ். இதுக்காக தான் 1லேருந்து 8 பேரை வரிசைப்படுத்த சொன்னா போல நம்ம பிக் பாஸு. என்னன்னா வந்துட்டு இந்த 8 பேரும் ஏஞ்சல். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய அந்த 9 பேரும் டெவில்ஸ். ஏஞ்சல்ஸாக இருக்கக்கூடிய இந்த 8 பேரும் டெவில்ஸாக இருக்கக்கூடிய 9 பேரை 1 to 9 வரைக்கும் வரிசைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு. எல்லாரையும் நாமினேட் பண்ணி
1லேருந்து 9 வரைக்கும் நிற்க வச்சிருந்தாங்க செம்ம ரீசனோட. இதில் எங்கள் ஐயா ரஞ்சித்து ஒன்று பண்ணாரு பாருங்க, எல்லாருக்கும் பட்டு 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 பட்டுன்னு. ரஞ்சித்து வேற லெவலுங்க. உண்மையிலேயே அவருக்குள்ள செம்ம டேலண்ட் இருக்குது, கிரியேட்டிவிட்டி இருக்குது. ஆனால் பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதை கொண்டு வரதுக்கு 60 நாள் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரிலாம் வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருந்தாரு. ரஞ்சித்து உண்மையாகவே பிரமாதமான ஒரு கலைஞன். ட்ரோல் மெட்டீரியல் கிடையாது, அவரு தான் இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்குறாரு போல இருக்கு. செம்மையாக ட்ரோல் பண்ணாருங்க அவரு. எல்லா பேயுமே ரஞ்சித்து வச்சு செஞ்சு அவருக்கான ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டா மாதிரி அவர் ரொம்ப திருப்தியாக போய் உக்காஞ்சாரு. நேற்று நைட் நம்ம மஞ்சரி வந்து அருண் பிரசாத் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அன்பா. இப்போ மஞ்சரிக்கு ஆறுதலாக வந்துட்டு சாட்சனா. டெய்லி நைட்டு ஒவ்வொருத்தவங்க கூட பேசுவாங்க போல இருக்கு மஞ்சரி. ஆனால் இந்த ஏஞ்சல் டெவில் டாஸ்கில் மறுபடியும் மஞ்சரிக்கும் அருணுக்கும் இன்னைக்கு சண்டை வந்துச்சு. மேபி நாளைக்கு மறுபடியும் சாட்சனாக்கும் மஞ்சரிக்கும் சண்டை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக மஞ்சரி யாரு? சரி, இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஸ்டோர் ரூமில் பெல் அடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் காஸ்டியூம் வந்துடுச்சு. அவ்வளோதான். அப்புறம் என்ன, இவங்களுக்கு டெவில் காஸ்டியூம் வந்திருக்கும், இவங்களுக்கு ஏஞ்சல் காஸ்டியூம் வந்திருக்கும். இந்த வாரம் இந்த டாஸ்க் இப்படி தான் போகுது. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடியுது. நானும் என்னோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு அவங்களையும் சந்தோஷப்பட வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. குமுதா ஹாப்பி என்னாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.